முகலாயர்கள்லாம் வந்து கொள்ளைக்காரர்கள். படையெடுத்து இங்கே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் அப்படிங்கிற மாரி 8வது பாட புத்தகத்தில அந்த மாதிரியான அவங்கன்னா சொன்ன முகலாயர்கள் அப்படின்னா ஒரு கட்டடக்கலை, கலாச்சாரம் அது மாதிரியான ஒரு முகலாய பேரரசு அப்படிங்கிற மாதிரியான வரலாறுலாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பீங்க. அப்படி தான் இருந்தது. இப்போ பாட புத்தகத்தில இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மாத்திருக்காங்க. இது அவங்க பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து இந்த மன்னர்கள் பார்க்குறதுல வந்து இவர் இந்து மன்னர், இவர் வந்து முஸ்லீம் மன்னர். இந்த முஸ்லீம் மன்னர் வந்து வெளியிலேருந்து படையெடுப்பாளர்லாம் வந்தாங்க. இவங்க வந்து கொள்ளையடிச்சாங்க. அப்ப இந்து மன்னர்லாம் என்ன பண்ணாங்க? இந்து மன்னர்லாம் எல்லா மன்னர்கள் அப்படின்னாவே எல்லாருமே அப்படிதான். இப்ப மன்னர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு அப்படின்னு இருக்குல்ல, அவங்களோட முன்னேற்பாடுல அந்த பயிற்சி குழு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த புத்தகத்துல மாத்திருக்காங்க. ஆமா. 8வது பாட புத்தகத்துல இந்த விஷயத்த மாத்திருக்காங்க. இப்ப இவங்க வந்து இப்ப இந்த வேள்பாரின்னு ஒரு நாவல் வந்துச்சு. இந்த பாரிக்கு எதிரா சுத்தி வளைச்சு சண்டை போட்டதே மத்த தமிழ் மன்னர்கள் தான். இப்ப தமிழ் மன்னர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். இவங்க ஒவ்வொருத்தருக்கு இடையில என்ன சண்டை என்ன நடந்துச்சுன்னா, சேரனுக்கு பாண்டியனுக்கு எதிரா சோழன் சண்டை போட்டிருப்பான். சோழனுக்கு எதிரா பாண்டியன் சண்டை போட்டிருப்பான். ஒரு பாண்டிய மன்னனும், சிங்கள மன்னனும் சேர்ந்து இலங்கையில சொல்றேன் நான். சிங்கள மன்னனும் சேர்ந்து சோழ மன்னனுக்கு எதிரா சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப இவங்க மன்னர்களுக்கு இடையிலான சண்டையை தான் வரலாறா பார்க்குற ஒரு கடந்த கால போக்கு இருந்துச்சு.